ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் vlog தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னடா நியூ இயர் வந்து ஒரு மாதம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. கொஞ்சம் வந்து வீட்டில் எல்லாருக்குமே வந்து உடம்பு சரியில்லைங்க. ஃபீவர், கோல்டு மாற்றி ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போடுறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சீரியஸாக சொல்ல போனோன்னா அதுதான் உண்மை. நான் வந்து நியூ இயருக்கு வந்து வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து வச்சுருந்தேன். பட் என்னால் போஸ்ட் தான் பண்ண முடியல. அதை எடிட் பண்ணி, அதுவும் பாப்பாவும் வச்சுக்கிட்டு எடிட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் போடுறதுக்கு வந்து எனக்கு டைமிங் கிடைக்கவும் இல்லை. அதனால தான் வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வாங்க நம்ம vlogக்குள்ளே போயிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு, அதாவது நைட்டு 12 மணிக்குன்னா நியூ இயர் வந்துடும் இல்லைங்களா? அப்போ வந்து எல்லாரும் வீட்டு வாசல்லையும் கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அம்மா வீட்டில் அப்புறம் அந்த லைன் ஃபுல்லாகவே கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பா பாருங்களேன், அவளுக்கு ஏதோ தெரிஞ்சதை வந்து போட்டுட்ருக்கா. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். யூஸ்வலாகவே நியூ இயர் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எல்லாருமே நைட்டு 12 மணிக்கு வந்து வீட்டில் இருக்கவே மாட்டோங்க. எல்லோரும் வந்து வெளியே ரவுண்ட்ஸ் போயிடுவோம். பட் இந்த வாட்டி என்னால் போக முடியல. என்னோடய அப்பா அம்மா மட்டும் நைட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா சரி அன்றைக்கி தான் பூஜை சாமான்லாம் விளக்கிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் பீத்தாம்பரி பவுடரும் கொஞ்சம் விம் ஜெல்லும் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து விளக்கு சம்மந்தப்பட்ட பொருள் பூஜை பாத்திரம்லாம் அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு வச்சுட்டேன். எப்பயுமே பூஜை சாமான் வந்து விளக்குறதுக்கு வந்து தனியாக வந்து ஸ்க்ரப் வச்சுருப்பேன். ஸோ அது பழசு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து புதுசு எடுத்து அதிலே வந்து தண்ணியிலே வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க, நான் பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில் வந்து எப்படி நீங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணுறீங்க அப்படின்றத காட்ட சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி வாஷ் பண்ணுறேன், எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 drops வந்து விம் ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பாட்டிலில் நல்லா போட்டு அதுக்குன்னே தனியாக வச்சுருக்கிறேன் அந்த ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா ஒரு 2 days ஒன்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா சுடு தண்ணியில் வந்து இது மாதிரி வாஷ் பண்ண பாட்டில்ஸ் வந்து நல்லா அதில் போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸாவது அதில் போட்டு வச்சுருவேன். அதில் இருக்க ஜெம்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் அதிலே செத்து போயிடும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொதிக்க வைப்பாங்க. நான் வந்து இப்படி பண்ணுவேன். இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பெரிய பாப்பாவுக்கும் சரி சின்ன பாப்பாவுக்கும் சரி நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணாலே போதும், நம்ம பாட்டில்ஸில் வந்து எந்த ஒரு ஜெம்ஸும் வந்து அண்டவே அண்டாதுங்க. நம்ம ஒரு 2 days ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணுவேன். டெய்லி வந்து விம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன் பாட்டில். இப்படி தான் நான் வந்து ஃபீடிங் பாட்டில் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அன்றைக்கி நியூ இயர் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லிட்டு, பட் அன்றைக்கி சக்கரை பொங்கல் சாப்பிட்ணுன்னு எனக்கு கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெண்பொங்கலும் ஸ்வீட்டுக்கு சக்கரை பொங்கலும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா ரெண்டுக்குமே சேர்த்து அரிசி பருப்பு வந்து ஒன்றா ஊற வச்சுட்டேன். அண்ட் ஒன்றாவே பார்த்தீங்கன்னா விசிலும் வச்சுட்டேன். அரிசி 2 கப்பு, பருப்பு வந்து 1 கப் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் பொங்கல் குழைவாக வரணுன்றதுக்காக தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி நான் வந்து விசிலும் விட்டு எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்தது சக்கரை பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்லம், இந்த மண்டை வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து உடச்சி அதை வந்து பாகு மாதிரி காய்ச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த வெல்லம்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் பாகு மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். சக்கரை பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பீஸ் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நெய்யில் போட்டு வறுத்து அதெல்லாம் போடுறப்போ உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுக்கு வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, இஞ்சி, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கோரஸாக பொடிச்சு வச்சுருக்கேன். அடுத்து வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் திராட்சை, தேங்காய். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ குக்கரும் வந்து விசில் வந்ததும் அதை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் பிரித்து வச்சுட்டேன். ஸோ சக்கரை பொங்கலில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாகு வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுட்டேன். பொங்கல் கரெக்டாக சக்கரை பொங்கல் பதத்துக்கு வச்சுட்டேன். ஸோ கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம், அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் விட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கடைசியாக திராட்சை வந்து போட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பலூன் மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து கரெக்டாக இறக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு தாளித்து ஊற்றியாச்சு. ஸோ அன்றைக்கி வந்து டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எனக்கே நான் தான் அதை செஞ்சேனான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருந்தது சக்கரை பொங்கல். அதுவும் இல்லாமல் தேங்காய் ஆட் பண்ணவும் இன்னும் உங்களுக்கு வந்து சூப்பராக அந்த டேஸ்ட் இன்னும் கூட்டி கொடுத்துச்சு.
அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல். ஆஸ் யூஷுவல் நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்வோமோ அப்படி தான் செஞ்சேன், ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. பட் இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரகம் மிளகு இதை வந்து நான் முழுசாக தான் போடுவேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பொடிச்சு போட்டிருக்கேன். ஸோ சீரகம் மிளகு வந்து பாப்பா எடுத்து தனியாக வச்சுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பொடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அந்த வெளியவும் தெரியாது, சாப்பிட்ருவாங்க. அதனால் ஸோ இந்த பெருங்காயமும் கொஞ்சமாக போட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி வெண்பொங்கலில் வந்து ஊற்றி நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டோம்னா வெண்பொங்கலும் ரெடி ஆகிடும். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி மட்டும்தான் வந்து செஞ்சுருந்தேன். வேறு எதுவும் செய்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை. இதுக்கே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. பாப்பாவும் வந்து முழிச்சுக்கிட்டாங்க. ஸோ அவள் ஆஸ் யூஷுவல் அவள் தூங்குறப்ப தான் என்னால் இதெல்லாம் செய்ய முடியும். இல்லாட்டி வந்து அவகிட்ட தான் இருப்பேன் நான். ஸோ என்னால் இது மட்டும்தான் செய்ய முடிஞ்சது. ஸோ குட்டி பாப்பாவும் எந்திரிச்சதுக்கப்புறமா அவளை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து வீடியோஸ்லாம் ஃபோட்டோ பெரிய பாப்பா குட்டி பாப்பாவில் வச்சு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் மதியம் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடலர் கிச்சன் வந்து போட்டாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இன்னொரு ஃபிட்டிங் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்திருந்தாங்க. ஸோ நான் வந்து இதுவும் தான் கேட்டிருந்தேன். பட் அன்னைக்கு மாடுலர் கிச்சன் போடுற அன்னைக்கு இந்த இது வந்து எடுத்துகிட்டு வரலாம், அவங்க மறந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு வந்து இதை போட்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஸ்பைஸ் ரேக் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதனால் அன்னைக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறமா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ மதியம் போல் அன்றைக்கி ஃபுல்லாக இந்த வேலையே ஓடிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே போகலாம், நியூ இயர் அன்றைக்கி நம்ம வீட்டிலையே இருக்கோமே, பாப்பாவும் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாளா. ஸோ அதனால் வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். சாயங்காலம் போல் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் மால் தான் போயிருந்தோம். பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பாவும் காரில் போகிறப்பவே நல்லா தூங்கிட்டு தான் வந்திருந்தாங்க. அன்னைக்கு நியூ இயர் அப்படின்றதுனால கூட்டமும் வந்து அவ்வளோ கூட்டம், ரோட் ஃபுல்லாக வந்து டிராஃபிக் ஜாமாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு அவுட்டிங் போயிருப்பாங்க போல். ரிலையன்ஸ் மால் கூட வந்து ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து உட்காந்துட்டு குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டேன். எங்கள் பெரிய பாப்பாவும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அங்கேயும் இங்கேயும் விளாத்திக்கிட்டு அவளை பார்க்கில் விளையாட வச்சுக்கிட்டு அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பெரிய பாப்பா வந்து ஷூ டைப்பில் ஹீல்ஸ் வச்ச மாதிரி செப்பல் கேட்டுகிட்டே இருந்தாலேன்னு சொல்லிட்டு அவளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி செப்பல் ஒன்று வாங்கி கொடுத்தோம். அது வந்து நியூ இயர் கிஃப்ட் மாதிரி அவளுக்கு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து வாங்கினேன் இந்த டைமில். அதாவது வின்டர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும். நம்மனா வந்து சளினா நம்ம வந்து எப்படி அதை வெளியே எடுக்கிறோன்றது நமக்கு தெரியும். பட் குழந்தைங்களுக்கு அது பண்ண தெரியாது. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட மூக்கில் வாய் வச்சு உறிஞ்சி அந்த சளியெல்லாம் வெளியே எடுப்பாங்க. பட் நமக்கு அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணேன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒரு ரேண்டம் வீடியோவில் வந்து பார்த்தேன். ஸோ அதனால் வந்து இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது அரௌண்ட் ஒரு 250 சம்திங் தான் வந்துச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 20 பீஸ் இருக்குது. இது வந்து ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே வந்து ப்ராடக்ட் இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் டாப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குழந்தையோட மூக்கில் வச்சுட்டு இந்த ரெட் கலர் டியூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம பெரியவங்க வாயில் வச்சு உறிஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட மூக்கில் இருக்க சளி ஏதாவது அடைச்சிட்ருக்கு, அவங்களால மூச்சு விட முடியல அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம உறிஞ்சும் போது அந்த சளி வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூப்பில் வந்து வந்துடும். ஸோ அந்த சளி வந்து எங்கடா நம்ம உறிஞ்சிறப்ப நம்ம வாயில் வந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட தேவையில்லை. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபில்டர்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த ஸ்பாஞ்சை வந்து எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்பாஞ்ச் வந்து வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து ஸ்பேர் 20 ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக பட்டுச்சு, அதனால் வந்து வாங்கினேன். அண்ட் ரிவ்யூவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். பட் இது வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணதில்லை. இது யூஸ் பண்ணுறப்போ பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி இது வந்து ஒர்க் ஆனுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.